நாம் விதை விதைப்பவன் உண்மையை பலமுறை கேட்டிருக்கிறோம். இயேசுவே அதற்கு விளக்கமும் கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய வார்த்தை, நன்மை, இவைகள்தான் விதைகள் என்றால் நாம் நிலம். நிலத்தினுடைய தன்மையை பொறுத்து தான் விதையினுடைய பலன் அமைகிறது. இயேசு தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். கவலைகளோ, போராட்டமோ, பிறரோ, நம்முடைய சோம்பேறித்தனமோ, பாவமோ, வழியோரத்தில் விழுந்த விதையாக, பாலநிலத்தில் விழுந்த விதையாக, முச்சலிக்கில் நடுவே மாட்டிக்கொண்ட விதையாக கடவுளுடைய வார்த்தையை மாற்றிவிடாமல் நல்ல நிலமாக கடவுளுடைய விருப்பத்துக்கு நமது இதயத்தையும் உள்ளத்தையும் திறந்து வைத்து அங்கே கடவுளுடைய வார்த்தையை, நன்மையை உள்வாங்கி பெருக்குவோம், பிறருக்கு தருவோம், கடவுளுக்கு புகழ் சேர்ப்போம். மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஓமைதான் அது. சிறிது நேரம் அமர்ந்து யோசித்தால் நாம் எத்தகையவர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். தவறு இருந்தால் திருத்திக் கொண்டு நல்ல பலன் தருவோம். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.